வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சஞ்சனா. வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல, மு.க. ஸ்டாலின் விளக்கம். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல், டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம். நமது கலாச்சாரத்தில் தலையிடுகிறது மத்திய அரசு, டாக்டர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. இன்று கோவை வருகிறார் பிரதமர் மோடி. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பு. திமுக எந்த மதத்திற்கும் எதிரான கட்சி அல்ல என அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து பாளையங்கோட்டை வெல்திடலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் பேசினார். மதங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த திமுக உறுதி பூண்டுள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். கொச்சைப்படுத்துகிற திமுக கழகத்தின் மீது அவதூறுகளை ஏற்படுத்துகிற நிலையில பிஜேபியினர் திட்டமிட்டு இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒன்று, ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் இந்து விரோத கட்சி என்று ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அந்த பிரச்சாரத்தை இப்பொழுது நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், திமுக இந்து மத கட்சி என்றால் திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் பிறகு யார்? இந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்துக்கள் தானே. இந்து மதம் என்பது ஏதோ பிஜேபிக்கு மட்டும் சொந்தம் அல்ல. ஏதோ தாங்கள் தான் இந்து மதத்தினுடைய பாதுகாவலர்கள் போல ஒரு நாடகத்தை இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக இதை பற்றி நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். மத பாதுகாப்புக்கும் நல்லிணக்கமும் அது தனியாகவே அதனுடைய தலைப்பில இந்த அறிக்கையில நாம் குறிப்பிட்டு இருக்கிறோம். சமுதாய நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையாய கடமை. பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பாகுபாடு இன்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களினுடைய அந்த மாண்புகளை பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தேர்தல் இருக்கும் என பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு நிறுவன தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் மண்ணச்சநல்லூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். டோல்கேட் பகுதியில் வாக்காளர்களுக்கிடையே பேசிய டாக்டர் பாரிவேந்தர் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாகவும் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவதாகவும் கூறி பிரதமர் மோடி ஏமாற்றிவிட்டார் என குற்றம் சாட்டினார். உங்களுடைய அனுபவம் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் கடந்த காலங்கள் தேர்ந்தெடுத்த எம்பி வந்தார், ஓட்டு கேட்டார், நீங்களும் வாக்களித்தீர்கள். அதற்கு பிறகு அவர் வரவும் இல்லை, அவர் முகத்தை பார்த்ததும் இல்லை. அந்த வகையில் தான் அவரை பற்றி கேள்விப்படுகிறேன். அந்த வகையில் நான் இருக்க மாட்டேன் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு கூட நேற்று கருத்து கணிப்பில் சொல்றாங்க, மக்களும் இளைஞர்களும் அதிகமாக எதிர்பார்ப்பது வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு தான் இன்றைய முக்கிய அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அவர் வரும்போது சொன்னார், உங்களுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று இனிக்க சொல்லி உங்களையெல்லாம் நம்ப வைத்தார். நீங்களும் நம்பினீர்கள், வாக்களித்தீர்கள். அதன் காரணமாக 5 ஆண்டு காலம் பிரதமராக இருந்து விட்டார். 5 ஆண்டு முடிய போகிறது. ஆண்டுக்கு 2 கோடி பேர் என்றால் 5 ஆண்டுகளில் 10 கோடி பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமங்களிலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 பேர் 10 பேருக்கு இன்னைக்கு அரசு வேலை கிடைத்திருக்க வேண்டும். அது நடந்ததா என்றால் இல்லை. அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக நம்ம என்ன சொல்றோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. இந்த பகுதியெல்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கிற பகுதி. ஆகவேதான் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த விவசாயிகள் பட்ட கடனை தள்ளுபடி செய்வோம் என்று
முன்னேற்ற கழக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அறிக்கையிலேயே சொல்லி இருக்கிறது. அது மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகளை நாங்கள் தருகிறோம், உறுதியாக செய்வோம். மோடி மாதிரி இல்லாம தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும், டெல்லியில் ஒரு மாற்றம் வரும். இந்த மாற்றம் இரண்டும் சேர்ந்து உறுதியாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அதை நீங்க உறுதியா நம்பலாம். இதனைத் தொடர்ந்து கூத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய டாக்டர் பாரிவேந்தர், நாட்டின் பாதுகாப்புக்கு ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என கூறினார். மக்களின் கலாச்சாரத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்காத ஆட்சி மத்தியில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய டாக்டர் பாரிவேந்தர், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என கூறினார். இப்ப நடக்கிற ஆட்சி, டெல்லியில் நடக்கிற ஆட்சி சர்வாதிகார ஆட்சி. நான் சொல்லுவதுதான் சட்டம், அரசியல் சட்டம் என்று ஒன்று இல்லை. நானே அரசியல் சட்டம், நான் சொல்லுவதுதான் சட்டம். நான் என்ன உடை உடுத்த சொல்லுகிறானோ அது நீங்க உடுத்தணும். நான் என்ன சாப்பிட சொல்லுகிறானோ அது சாப்பிடணும். இது ஒரு பன்முக தன்மை கொண்ட நாடு. இங்க இஸ்லாமியரும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களும் இருக்கலாம், இந்துக்களும் இருக்கலாம். ஆனால் அதை மறந்துவிட்டு இந்துத்துவா என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் சொல்லுவதை கேளுங்கள், இந்துவாதென்ற இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், அவர்கள் சொல்லுவதுதான் சட்டம் என்று ஒரு தவறான கொள்கையை பின்பற்றி வருகிறது மோடி அரசு. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல அவர் விரைவிலேயே முதல்வராக இருக்கிறார். அவர் சொன்னார், இளம் தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவார் என்று சொன்னால் அது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய சர்வேயில கூட 60% மேல் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் நாட்டில் அமைதியும் வளர்ச்சியும் வேண்டுமானால் நீங்கள் இந்த மோடி வெளியேற்றப்பட வேண்டும், ராகுல் அங்கே உட்கார வேண்டும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் செலுத்திவிட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போதைய செய்தி. தமிழகத்தில் வேலூரில் கைப்பற்றிய 12 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பறிமுதல் செய்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. வருமான வரித்துறையின் பரிந்துரையின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை கோவை வருகிறார். கோவை கொடிஷியா வளாகத்தில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இது பற்றிய தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் ரகுமான் தரும் தகவல்களை கேட்கலாம். கோவையில் இன்று தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி வருவதையொட்டி சிறப்பு பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் என 2000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து இன்று ஒடிஷாவில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக இவர் இன்று மாலை தனி விமானம் மூலம் 6:30 மணி அளவில் கோவை விமான நிலையம் வந்தடைகிறார். இதனை அடுத்து விமான நிலையத்தில் இருந்து ஒடிஷா செல்லும் அவர் 6:45க்கு மேல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். குறிப்பாக இந்த பிரச்சார கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் அதிமுகவின் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். மேலும் பிரதமர் வருகையை ஒட்டி முன்னிட்டு டெல்லியில் இருந்து சிறப்பு பாதுகாப்பு படையினர் கோவை வந்தடைந்துள்ளனர். இவர்கள் விமான நிலைய பொதுக்கூட்டம் நடக்க உள்ள கொடிஷா மைதானம், அதை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்காக போலீசார் 1000 பேர் என மொத்தம் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலில் கூட தாமரை மலராது என கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான எச் வசந்த்குமார் தெரிவித்துள்ளார். எமது நெறியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விருட்சமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த அலை இல்லை அப்படின்றது யாரு சொல்றா? அவர்களே சொல்றாங்க. அவங்கள தான் சொல்றாங்க, மக்கள் சொல்லல. மக்கள் முடிவு தானுங்க. அவங்க சொல்றாங்க நாங்க பறந்து விரிந்து இருக்குங்கிறோம். எங்க விரியுது? கடல்லையும் தாமரை மலருங்கிறாங்க. அது எப்படி மலரும்? எல்லை தாண்டியதாக 4 மீனவர்கள் கைது.
இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 4 மீனவர்களை கைது செய்து விசைப்படகு ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரத்திற்கு 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2500 மீனவர்கள் கச்சித்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அங்கு வந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 மீனவர்களையும் காங்கேசன் கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். இதனால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையை சிறைப்பிடித்து வாடிக்கையாக உள்ளது. அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். 3 மணிக்கு தான் போனோம், இரவு கடல் தான் போனோம். கச்சேரி புயல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை விரட்டி அடிச்சு ஒரு படகை 4 மீனவரை சிறைப்பிடிச்சுட்டாங்க. இது வாடிக்கையா இருக்கு. மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாம இருக்கு. இதற்கு முன் இலங்கை கடற்படை 2 வருடத்துக்கு மேல சிறைப்பிடிக்கப்பட்டு முற்றும் சேதமடைஞ்சு வச்சு அந்த படகு அரசு நஷ்டீடு வழங்கல. இப்படியே போய்கிட்டு இருந்தா மீனவருடைய வாழ்வாரமே கேள்விக்குறியாயிரும். உடனே மத்திய மாநில அரசு தலையிட்டு இந்த படகுகளை மீனவர்களை விடுவிக்கணும். சென்னை நுளம்பூரில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய சோதனையில் ஆவணங்கள் இல்லாத 2,75,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நுளம்பூர் அடுத்த முகபேர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியே வந்த தனியார் நிறுவன வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 2,75,00,000 ரூபாய் பணம் கொண்டுவரப்பட்டது தெரிய வந்தது. மேலும் அவற்றை தனியார் ஏடிஎம் மையங்களில் நிரப்புவதற்காக எடுத்து செல்லப்பட்டதும் தெரிய வந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படை அதிகாரிகள் வாகனத்தில் இருந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல மதுரவாயல் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அந்த வழியே வந்த ஆட்டோவை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் ஆவணங்கள் இல்லாமல் 65,74,000 ரூபாய் பணம் கொண்டுவரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வலசரவாக்கம் தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். பெரியார் சிலையின் தலையை உடைத்தவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசு வலியுறுத்தியுள்ளார். கரூர் மக்களவைத் தொகுதி வெங்கமேடு பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து முத்தரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனநாயகத்தின் மீது அதிமுக அரசுக்கு நம்பிக்கை இருந்தால் உச்சநீதிமன்றம் 8 வழி சாலைக்காக கையகப்படுத்திய நிலங்களை திரும்ப ஒப்படைக்குமாறு தீர்ப்பளித்த போதே பதவி விலகியிருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பின்னர் பெரியார் சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது அரசு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நீர்வளத்தை பெருக்க ஆட்சியர்களிடம் எந்த திட்டமும் இல்லை. திட்டம் வைத்துள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பனகல் சாலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது எங்களால் தான் நாட்டை பாதுகாக்க முடியும் என பாஜகவினர் கூறுகிறார்கள். ஆனால் பாஜகவிடமிருந்து நான் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என விமர்சனம் செய்தார். நாம் தமிழர் பிரச்சார கூட்டத்திற்கு திமுக தலைமையிலான கூட்டணி அமைத்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்களவை வேட்பாளர் எம் செல்வராசு கலந்து கொண்டார். மேலும் மேடை ஏறி சீமானிடம் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் அதிமுக வேட்பாளர் பிரச்சாரத்திற்கு 100 நாள் பயனாளிகளை கொண்டு கூட்டம் சேர்த்ததாக அதிமுக நிர்வாகி மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் உத்திரமேரூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். இதனையடுத்து குன்னவாக்கம் பகுதியிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக வேட்பாளரை வரவேற்பதற்காக 100 நாள் வேலைவாய்ப்பு பயனாளிகளை காத்திருக்க வைப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரத்திற்கு கூட்டம் சேர்த்ததாகவும் குன்னவாக்கம் ஊராட்சி செயலாளர் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதிமுக ஆட்சியில் செய்த உதவிகளை மக்கள் மறக்கவில்லை என தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார்.
சென்னை கிண்டியில் அதிமுக தென்சென்னை தொகுதி வேட்பாளர் ஜெயவர்தன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் பேசிய அவர், திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவில் இருப்பதாக தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எனவே மக்களிடத்தில் இதெல்லாம் எடுத்து கூறி கண்டிப்பாக அந்த இடைத்தேர்தலுக்கு உட்பட்ட அனைத்து தொகுதியிலும் வென்று காட்டுவோம். அதே போன்று 40 தொகுதிகள் பொறுத்தவரையில், நாடாளுமன்ற தொகுதிகள் பொறுத்தவரையில் இந்த மக்கள் நலன் பயக்கூடிய இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். கடலூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடலூர் நகர அரங்கில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் அன்புசெல்வன் துவங்கி வைத்தார். மினி மாரத்தான் போட்டியில் திரளான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கரூர் ஸ்ரீ வேம்பு மாரியம்மன் கோவிலில் 16வது ஆண்டு சித்திரை திருவிழா வெகு விமரிசையுடன் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கரூர் நகரின் மையப்பகுதியில் அருள்மிகு பசுபதீஸ்வரர் கோயிலின் பின்புறம் ஸ்ரீ வேம்பு மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி கணபதி ஓமத்துடன் காப்பு கட்டி அமராவதி ஆற்றிலிருந்து கரகம் பாலித்து வருதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து கரகமானது காவல் தெய்வத்துடன் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து கோவிலை வந்தடைந்தது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர். கொல்கத்தாவுடன் சென்னை இன்று மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. லிபியாவில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டின் விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லிபியாவில் கடந்த சில நாட்களாக அரசுக்கு எதிராக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இதனால் லிபியா ராணுவத்திற்கும் ஐநா ஆதரவு படையினர்களும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திரிபோலி பகுதியில் ஐநா கட்டுப்பாட்டில் உள்ள ராணுவ பகுதிகளையும் லிபியா ராணுவ படை கைப்பற்றியது. இந்த ராணுவ பகுதிகளை மீட்பதற்கு அந்நாட்டு ஆதரவு படைகள் முயற்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மிட்டிகா விமான நிலையத்தையும் லிபியா ராணுவம் கைப்பற்றியுள்ளது. மேலும் விமான நிலையத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா அணியுடன் சென்னை அணி மோதுகிறது. IPL கிரிக்கெட் தொடர் நாட்டின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெறும் 23வது லீக் ஆட்டத்தில் சென்னை அணியும் கொல்கத்தா அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. தோனி தலைமையிலான சென்னை அணி இதுவரை விளையாடிய 5 ஆட்டங்களில் 4 ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. தினேஷ் கார்த்திக் தலைமையிலான கொல்கத்தா அணியும் 5 ஆட்டங்களில் 4 முறை வெற்றியை கண்டுள்ளது. இந்த இரு அணிகளும் மோதும் 23வது லீக் ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் திடலில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. தங்களது 5வது வெற்றியை பெற இரு அணிகளும் முனைப்பு காட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல, மு.க. ஸ்டாலின் விளக்கம். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல், டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம். நமது கலாச்சாரத்தில் தலையிடுகிறது மத்திய அரசு, டாக்டர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. இன்று கோவை வருகிறார் பிரதமர் மோடி. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பு.
இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் தேர்தல் சிறப்பு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.